வணக்க மக்களே. நம்ம ஒரு 4 டேஸாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸு எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். டைட்டில் வச்சுருந்தோம், நம்ம ஜூன் பேட்ச் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். 7 ஸ்ட்ராட்டஜியோட டோட்டல் ரிசல்ட் வந்திருக்கு. உங்களுக்குள்ள சில இது ரெட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் ஓவராலாக வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட்டிருந்தா கூட வந்து வில் கெட் திஸ் அமௌண்ட் ஒரு 3 டேஸில். சரி, ஓகே, நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வருஷ பிரகாரம் பார்ப்போமா? ஓகே, ஜூன் பேட்சில் வந்து வரிசையாக பார்ப்போம், கீழே இருந்து பார்ப்போம். புல்கால் ஸ்ப்ரெட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். புல்கால் ஸ்ப்ரெட்டு உங்களுக்கு தெரியும், ஷோ மோர் நான் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை அக்கார்டிங் டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணோம். அது வந்து நம்ம கொடுக்கல, பட் கால் ஆப்ஷன் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, புல்கால் ஸ்ப்ரெட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது அடுத்து வந்து புல் புட் ஸ்ப்ரெட்டு சேம் தான், இதுவும் சேம் தான், பட் இது கால் சைடு, இது புட் சைடு. ஓகே, புட் சைடில் வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இதே சேம் 23,200 நம்ம பை பண்ணிவிட்டு 23,800 வந்து நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ புல் புட் ஸ்ப்ரெட்டும் இப்போ இருந்த மார்க்கெட்டுக்கு, ஏன்னா மாடரேட்டு புள்ளிஷாக இருக்கு இல்லையா மார்க்கெட்டு, அதனால் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்து வந்து இது வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர் சிந்தட்டிக்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூச்சரை வாங்கியிருந்தோம். ஈக்குவலாக வந்து ஒரு என்ன டயத்தில் நம்ம வாங்கினோமோ ஸ்பாட் ரேட்டு, ஃபியூச்சர் எந்த டயத்தில் என்ன ரேட்டில் இருந்துச்சோ அந்த ரேட்டில் நம்ம அதே டயத்தில் 23,900 புட் ஆப்ஷன் வாங்கிடுவோம். 12,000 லாஸ்னா ஓகே, ஆனால் கேப் அப் ஆகிருக்கு இல்லையா, அதாவது வந்து அதை வந்து இது வந்து கேட்ச் பண்ணிடுச்சு ஃபியூச்சர். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அப்புறம் இறங்காது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அப்படியே நின்றுக்கிறோம். பட் இது வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் கொடுக்கும் இஃப் மார்க்கெட் ஃபேவரஸ். ஓகேயா? ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் மாடரேட் புல்லிஷுக்கு வந்து ஓகே. ஷார்ட் ஸ்ட்ராட்டில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கல பார்த்தீங்க. ஏன் ஷார்ட் ஸ்டார்டரை பற்றி நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூவை கேட்ச் பண்ணணுமே ஒழிய இதை வந்து அப்போதைக்கப்போ எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ஓகேயா? இது பாருங்க, 24,000 மேலே போனதுனால இது வந்து டபுள் ஆகிருக்கு. இது வந்து புட் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இது ரன்னிங் டயத்தில் நம்ம இதை வந்து கேட்ச் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாளைக்கு ஒரு மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லாங் ஸ்ட்ராட்டில் எடுத்துருப்போம். கரெக்டா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான், ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ரன்னிங்கில் இருக்கும். நான் வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், இல்லை இன்ட்ராடேயில் கூட நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு போனால் ஷார்ட் ஸ்ட்ராட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் 572 ரூபா தான் வந்து ஸ்மாலஸ். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது என்ன நெட்டு பொசிஷன் மொத்தமாக. ஓகே, இது வந்து லாங் ஸ்ட்ராடில். ஓகே, லாங் ஸ்ட்ராடில் தான் வந்து நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல குட் ப்ராஃபிட் வந்து நம்ம கொடுத்துருக்கு. ரெண்டையும் வாங்கியிருக்கோம், 23,950 23,950 ஒரே ஸ்ட்ரைக்கு, ரெண்டையும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ லாங் ஸ்ட்ராடில் இது நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஓகே, குட். அதுக்கடுத்து வந்து இது என்னது, இது லாங் ஸ்ட்ராஞ்சில் ஏதோ கொடுத்துருக்கு, 1,082 ரூபா கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ஆஸ் பர் அவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கணக்கு பண்ணி இதை எதையாவது ஒன்று எக்ஸிட் பண்ணியிருந்தோம் பண்ணோம்னா நம்ம வந்து கொஞ்சம் இதில் ப்ராஃபிட் வந்து நிறையா பார்த்துருக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து ஷார்ட் ஸ்ட்ராஞ்சில் நமக்கு ஃபேவரட்டானது, பட் வந்து லோ ப்ரீமியம், வேறு வழி இல்லை. ஆனால் இது கன்ஃபர்மேஷனாக இது 2 ப்ரீமியமும் 0 ஆயிரும் எக்ஸ்பைரி டேக்குள்ளே. ஏன்னா 23,500க்கு கீழே மார்க்கெட்டு போகாது, 24,500க்கு மேலே மார்க்கெட் போகாது. அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நம்ம வந்து செல் பண்ணிடுவோம். 23,500 24,500 அவுட் ஆஃப் த மணியில் இருக்க ஒரு புட் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணியில் இருக்க ஒரு கால் ஆப்ஷன். சரியான ரேஞ்சு வச்சுருப்போம், ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட. அதனால இதை ரீச் பண்ணாது. ஸோ ஓவராலாக இதில் வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஸ்ட்ராடில் வந்து ஒரு லோ லாஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே வந்து நமக்கு சரியான ஒரு ப்ராஃபிட்டை நமக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கு. ரைட்டா?
ஒரே சமயத்தில் சில நேரங்களில் ஷார்ட் ஸ்ட்ராடுலையும் லாங் ஸ்ட்ராடலும் நம்ம வந்து போட முடியாது, ரைட்டா? இது ரெண்டும் ஏன்னா ஒரே ஸ்ட்ரைக்காக இருக்கும். பட் வேறு ஸ்ட்ரைக் கூட நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கலாம். ஸோ ஓகே வந்து அதனால் வந்து வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஜாபுக்கு போகிறவங்க மார்க்கெட்டை எப்போவுமே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 3 நாள் ஆச்சு நம்ம போட்டுட்டு இருந்தால் இன்றைக்கி தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இது இப்போ எக்ஸ்பைரி டே வரைக்கும் இது என்ன மாதிரி பொசிஷனில் வந்து முடிஞ்சிரு அப்படிங்கிறத நான் வந்து போஸ்ட் போடுறேன் ஃப்யூச்சரில். ஓகே, தேங்க்யூ.